வீடியோவில் வந்து எதனால அண்டர் கிராஜுவேட் இன் கிரிமினாலஜியும் அண்டர் கிராஜுவேட் இன் கிரிமினாலஜி பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசிட்டு இருந்தோம். எந்தெந்த காலேஜஸ்ல வந்து இந்த கிரிமினாலஜி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, எந்தெந்த மாதிரி மிஸ்லீடிங்கான ஜாப்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பேசுறப்போ அது அந்த எண்ட் ஆஃப் த பார்ட்ல நம்ம எதனால வந்து மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜி வந்து பெட்டர், அண்டர் கிராஜுவேட் கிரிமினாலஜியோட எதனால மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜி பண்றது பெட்டர் அப்படின்றது நம்ம வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நம்ம சொன்னோம், அண்டர் கிராஜுவேட்லேயே கிரிமினாலஜி எடுக்கிறவங்க திருப்பி மாஸ்டர்ஸ்ல கிரிமினாலஜி எடுக்கிறதுல வந்து எந்த பயனும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் சிலபஸா இல்லை கரிக்குலமா தான் நீங்க படிக்க போறீங்க. ஸோ சப்போஸ் நீங்க அண்டர் கிராஜுவேட் இன் கிரிமினாலஜி எடுத்துனா நீங்க மாஸ்டர்ஸ்ல வேற கோர்ஸ் எடுக்கலாம். இல்லை நீங்க வந்து மாஸ்டர்ஸ் கிரிமினாலஜி தான் எடுத்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வேற ஏதாவது ஒரு மெயின் சப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ சோஷியாலஜியோ இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனி சப்ஜெக்ட் எதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு எலிஜிபிள் சப்ஜெக்ட் அக்செப்ட் பண்றாங்களோ அதை வந்து நம்ம பண்ண சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லலாம்னா, எதனால வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் கிரிமினாலஜி இஸ் பெட்டர் தென் யூஜி நம்ம சொன்னதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி எதனால நம்ம அதை சொல்றோன்றதை நம்ம இந்த வீடியோவில் சொன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எதனால அதை சொல்றோன்றது. ஸோ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், கொஞ்சம் ஃபேக்ட்ஸ், கொஞ்சம் அண்டர் கிராஜுவேட்ல இருக்கிற கரிக்குலம்ஸ் லைக் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ல ஆஃபர் பண்ற கோர்ஸ் டீடைல்ஸ், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்ன அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல்ல படிப்பாங்க, என்ன மாஸ்டர்ஸ் லெவல்ல படிப்பாங்கன்றத கொஞ்சம் நம்ம இன்னும் டீட்டெயிலா சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியறது ஈஸியா இருக்கும். ஸோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம என்ன சொல்ல வந்தோம் இந்த வீடியோலன்றது. கண்டிப்பா. ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாத்தையும் தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம வெறுமனே கிரிமினாலஜி யூஜி படிக்காதீங்க, பிஜி மட்டும் படிங்க அப்படின்னு சொன்னா ஏன் அப்படி அப்படின்ற கேள்வி வரும். நம்ம அதுக்கு சில ஜஸ்டிபிகேஷன் வச்சிருக்கோம். ஒண்ணு சும்மா போற போக்குல யூஜி கிரிமினாலஜி படிக்க வேண்டாம், தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம அதுக்குன்னு சில ஜஸ்டிபிகேஷன் சொல்றோம். அதை மறுத்து பேசுறவங்களும் அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் இருந்தா இந்த வீடியோ பார்க்கட்டும், பார்த்து கமெண்ட் பண்ணட்டும், இல்ல இமெயில் பண்ணட்டும், இல்ல ஒரு டிஸ்கஷனுக்கு வரணும்னாலும் வரட்டும், நம்ம டிஸ்கஷன் தயாரா தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, ஃபண்டமெண்டலா வந்து நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நாலேஜ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒரு பேத்வே இருக்கு. நாலேஜ் நீங்க அக்வயர் பண்ணணும்னா அது எப்படி அக்வயர் பண்றது அப்படின்னு ஒரு படிநிலை இருக்கும்ல. ஸோ அந்த படிநிலையை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அண்டர் கிராஜுவேஷன்ல கிரிமினாலஜி தேவையில்லை அப்படின்றோம். கிரிமினாலஜி வந்து நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பேசினதுதான். கிரிமினாலஜி பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரிமினாலஜின்றது ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட், அது போக ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சப்ஜெக்ட். ஏன் அதை ஸ்பெஷலைஸ்ட் சப்ஜெக்ட் சொல்றோம்னா, கிரிமினாலஜி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சொசைட்டில நடக்கிற ஒரு ஃபெனாமெனாவை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஓகேவா? கிரைமை சுத்தி இருக்கிற காம்பனன்ட், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட். ஸோ அதனாலதான் நம்ம வந்து யூஜில வந்து கிரிமினாலஜி தேவையில்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம கிரிமினாலஜி தவிர்த்து வேற சில டிசிப்ளின்ஸையும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபொரன்சிக் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க அதுக்கு ஃபொரன்சிக் சயின்ஸ் கூட அப்புறம் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது மெடிசின் சொல்லலாம். ஸோ மெடிசின் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட், ஒரு ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் சொல்றோம். ஸோ எம்பிபிஎஸ் சொல்றான், பேச்சுலர் ஆஃப் மெடிசின், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கோர்ஸ்ல அவங்க ஃபண்டமெண்டலா ஹியூமன் அனாட்டமி பத்தி, ஸோ ஹியூமன் பிசியாலஜி பத்தி, நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற பத்தி கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் அறிவு வந்து எம்பிபிஎஸ்ல கிடைக்கும். அவங்க பேசிக் எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகுதான் அவங்க வந்து எம்டிஓ இல்ல எம்எஸ்ஓ போவாங்க. ஸோ எம்டின்னு வரப்போ மாஸ்டர் ஆஃப் டாக்டர் ஆஃப் மெடிசின், எம்டின்றது டாக்டர் ஆஃப் மெடிசின் சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இப்போ எம்பிபிஎஸ்ன்றது பிராடரா படிக்கிறான்னு சொல்றோம்ல, அது ஹியூமன் பிசியாலஜி எல்லாம் பிராடரா படிக்கிறது. அவங்க அதே இது எம்டி வர்றப்போ கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஆகும். ஆப்தல்மாலஜி போறவங்க ஆப்தல்மாலஜி படிப்பாங்க, கண் சம்பந்தப்பட்ட போறவங்க அதுல படிப்பாங்க. சில பேர் ஃபொரன்சிக் மெடிசின் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிரிமினாலஜி கிராஜுவேட்ஸ் நல்லாவே தெரியும், ஃபொரன்சிக் மெடிசின் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு கோர்ஸ். ஒரு மெடிக்கல் லீகல் கேசஸ்ல அட்டாப்சி பண்றதெல்லாம் அந்த டாக்டர்ஸ் தான் பண்ணணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி ஆப்தல்மாலஜி, ஃபொரன்சிக் மெடிசின், ஜெனரல் மெடிசின், கம்யூனிட்டி மெடிசின், இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு பிஜி ப்ரோக்ராம்ஸ்ல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டிஎம் சொல்லுவாங்க, டாக்டரேட் இன் மெடிசின். அதுல அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எம்பிபிஎஸ் ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ்,
அதுல அவங்க எம்டின்றது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ், அதுல டிஎம்ன்றது சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி அப்படின்னு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போயிடும். இதுதான் வந்து ஒரு நாலேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டலா. நான் ஏன்னா எம்பிபிஎஸ்ன்றது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா ப்ராடரா ஒரு 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 டிசிப்ளின்ல இருக்கிற ப்ராடரா இருக்கிற விஷயத்த நீங்க படிக்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரோ டவுன் ஆகுது, எம்எஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னமும் நேரோ டவுன் ஆகுது. அப்ப டிஎம் பண்றப்போ இன்னமும் சூப்பர் ஸ்பெஷலைஸ்டா ஒரு விஷயத்த படிக்கிறாங்க. இதுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், அந்த ஃபனல் இருக்குல்ல, நம்ம அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். மேல வந்து நல்ல ப்ராடரா இருக்கும், நீ கீழே போக 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 குறுகியேட்டர் இருக்கும் தெரியுமா? அதுதான் நம்ம அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம ஊமையா சொல்லலாம். அதுதான் கிரிமினாலஜி சப்ஜெக்ட். சோ கிரிமினாலஜி ஹைரார்கி அப்படியே நம்ம ஹைரார்கியை வந்து மேல இருந்து கீழே வரும், நம்ம அதை அப்படியே இன்வெர்ட்டடா போட்டு ப்ராடரா படிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்பெஷலைஸ்ட் ஆகுது. உண்மைதான். சோ இப்போ அதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஏன் வந்து சில சப்ஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிஜில மட்டும்தான் இருக்கும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் யூஜில நீங்க பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு வைல்ட் லைஃப் பயாலஜி, அதுக்கு வந்து யூஜி வந்து சுவாலஜி தான் படிச்சிருக்கணும். பிஜி வர்றப்பதான் வைல்ட் லைஃப் பயாலஜின்னு வருது. ஏன்னா சுவாலஜில ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா தான் வைல்ட் லைஃப் பயாலஜி. அதே மாதிரிதான் ஃபோரன்சிக் மெடிசினுமே, சாரி ஃபோரன்சிக் சயின்ஸுமே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்ப நிறைய காலேஜஸ் வந்து பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுவுமே வந்து எந்த அளவுக்கு சரின்றது எனக்கு தெரியல. அது ஃபோரன்சிக் சயின்ஸ்ல இருக்கிறவங்க பேசலாம். ஆனா நம்மளை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல கிரிமினாலஜின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி நான் ஃபோரன்சிக் சயின்ஸையும் பார்க்கறதுனால யூஜி லெவல்லையுமே ஃபோரன்சிக் சயின்ஸ் தேவையில்லைன்றதான் என்னோட அபிப்பிராயம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டேட்டா சயின்ஸ். இப்போ நிறைய பேர் யூஜிலேயே டேட்டா சயின்ஸ், ஏஐ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டா சயின்ஸோட அடிப்படை எது? மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கோடிங் ரிலேட்டடான கோடிங்னாவே மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ நீங்க யூஜிலேயே டேட்டா சயின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டூல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். உதாரணத்துக்கு SPSS சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதை எனக்கு யூஸ் பண்ண தெரியும். இப்போ மெஷின் லேர்னிங்ல நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, அதை எனக்கு யூஸ் பண்ண தெரியும். ஆனா ஃபண்டமெண்டல் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ஒரிஜினல் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்ட்ல நீங்க கொடுத்துட முடியாது. உதாரணத்துக்கு நானே வந்து என்னோட ஒர்க் பிளேஸ்ல நான் இருக்கேன்னா எனக்கு வந்து பெரிய அப்ப என்னோட ஆஃபீஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று அனுப்புறாங்க. ஈகாலஜிக்கு போய் ஈகாலஜி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் பார்க்ல கண்டக்ட் பண்ணாங்க. நான் போய் அட்டன் பண்ணேன். ஸோ அதுல என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளஸ் ஈகாலஜியோட இன்ட்ரோடக்ஷன். நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து சோஷியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றதுனால அந்த ஈகாலஜியை பத்தின ஒரு அறிமுகம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதுல அந்த கோர்ஸ் நடத்துறாங்க. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பிஜில படிச்சிருக்கோம், பிஹெச்டில நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் அப்ளை பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஆனா அந்த கோர்ஸ்ல சில விஷயங்கள் சொல்றப்போ அதோட தியரிட்டிக்கல், உதாரணத்துக்கு ஃபார்முலா தெரியல. உதாரணத்துக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இப்போ நான் டேட்டா சயின்ஸ் கூட ரிலேட் பண்ண பாக்குறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்க ஜஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு, ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் இருக்கு, 1 to 10 அப்சர்வேஷன் இருக்கு. அந்த அப்சர்வேஷன் நீங்க ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணி எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுனா அது கொடுத்துரும். மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது கொடுத்துரும். ஆனா மீன் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதோட ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலா ஏன் அதோட காரணம் என்னன்றது எப்படி எனக்கு தெரியும்? நான் டூல ரெடி பண்ணி டூல போட்டு டக்குன்னு டிரைவ் பண்ணிடலாம். அதுதான் டேட்டா சயின்ஸ்ன்றது மாதிரி. என்ன சொல்றேன்னா டூல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், டக்குன்னு தெரிஞ்ச ஆன்சரு. ஆனா அந்த ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? அப்போ அந்த கோர்ஸ்ல எனக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதுக்கு ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலாக்கு இதுதான் மீனிங். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனல் இது உங்களுக்கு கிளியரா இருந்தாதான் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னே தெரியும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் நம்மளோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டாவை கொடுத்து என்ன டேட்டா கொடுத்தாலும் ரிசல்ட் தரும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் ஆகுற மாதிரி தான். கரெக்ட். அது மீனிங்ஃபுல்லான டேட்டாவா இருந்தா மீனிங்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் வரும். மீனிங்ஃபுல்லான அனாலிசிஸ்ல இருந்தா மீனிங்ஃபுல்லான அது மீனிங்ஃபுல்லா டேட்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜி. நீங்க வந்து நார்மலா எந்த நீங்க அந்த SPSSல போயிட்டு எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணாலுமே ஒரு அவுட்புட் கொடுக்கும். பட் அந்த அவுட்புட் வந்து எதனால வருதுன்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபன்னியா சொல்லணும்னா, நம்ம லிங்க்டின்ல கூட ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம், ஹூஸ் அ கிரிமினாலஜிஸ்ட் அப்படின்ட்டு, அப்புறம் ஹூஸ் அ ரிசர்ச்சர் அப்படின்ட்டு. இப்போ அந்த அண்டர் கிராஜுவேட் லெவல்லையோ இல்லைன்னா மாஸ்டர்ஸ் லெவல்லையோ கிரிமினாலஜி முடிச்ச உடனே அவங்க கிரிமினாலஜிஸ்டோ ரிசர்ச்சரோ சொல்றாங்களே. ஸோ அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அதான் இந்த கிரிமினாலஜி டிகிரி முடிச்சதுனால மட்டுமே கிரிமினாலஜிஸ்டும் இல்லை ரிசர்ச் SPSS
சும்மா ஒர்க் பண்ணதுனாலயோ ஒரு டெஸ்டினேஷன் பண்ணதுனாலே ரிசர்ச்சர் போட்டுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு கான்ஃபரன்ஸ்ல ப்ரெசென்ட் பண்ணதுனாலே அவங்கள வந்து ரிசர்ச்சர் இல்ல கிரைம் அனலிஸ்ட் அப்படிலாம் போடுறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அது நம்ம 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 அண்டர் கிராஜுவேட்ல இருந்து போஸ்ட் கிராஜுவேட்லயே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரிட்ஜிங் கோர்ஸ்னு கொடுப்பாங்க. அதான் நீங்க சொன்னீங்க, இந்த பிரிட்ஜிங் கோர்ஸ் மாதிரி. ஸோ நம்ம படிக்காத விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு வர்றதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதான் அது வந்து நிறைய பேருக்கு அது எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. உண்மைதான். இந்த ஃபவுண்டேஷனுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா யூஜி லெவல்ல கிரிமினாலஜி வேண்டாம் அப்படின்றது. இந்த ஃபவுண்டேஷனல், ஏன்னா இப்ப இன்னொன்னு என்னன்னா கிரிமினாலஜி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிசிப்ளின் கிடையாது. அதான் சொன்னோம்ல, டிசிப்ளின் இன்டர் டிசிப்ளினரி. கிரிமினாலஜிக்கல் தியரிஸ் நீங்க நிறைய பேர் எடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் அசோசியேஷன் இருந்தாலும் சரி, அது சிகாகோ ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க எல்லாருமே சோசியாலஜி ப்ரொஃபசர்ஸ் தான். சோசியாலஜி பேக்ரவுண்ட் தான். வந்து நம்ம அடாப்ட் பண்ணது வந்து கிரிமினாலஜிக்கல் தியரிஸ் வந்து சோசியாலஜில இருந்து நிறைய அடாப்ட் ஆயிருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப ரேரானதுதான் ஒரிஜினல் கிரிமினாலஜிக்கல் டிசிப்ளினோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஒரிஜினலா இருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். எல்லாமே வந்து சோசியாலஜில இருந்து அடாப்ட் பண்ணதா இருக்கும், இல்ல சைக்காலஜில இருந்து அடாப்ட் பண்ணதா இருக்கும். அதனாலதான் இது ஏன் வந்து நம்ம கிரிமினாலஜி வந்து அங்க இருந்து அடாப்ட் பண்றோம், ஏன்னா அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அதுதான் வந்து இப்போ சோசியாலஜி சைக்காலஜி தான் ஒரு ஹியூமன் பிஹேவியரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்சஸ். அதுக்காக வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் தான் நீங்க யூஜில படிக்கணும்னு சொல்ல வரல. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஃபண்டமெண்டலா இருக்கிற டிசிப்ளின் எதை வேணா நீங்க படிங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதை வேணா நீங்க படிக்கலாம். அது முடிச்சுட்டு பிஜி வர்றப்போ கிரிமினாலஜின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட் படிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதுதான் நம்ம ஃபைனல் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அப்ப கீழே வர்றப்பவே நீங்க மைக்ரோ லெவல்ல இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோப் வந்து ரொம்ப நேரோ டவுன் ஆயிரும். ஒண்ணு வந்து ஒரு பக்கம் நம்ம படிக்கிறதுன்றது வந்து நாலேஜ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக படிக்கிறோன்றது மாறி வெறுமனே நம்ம வேலைக்கு போறதுக்காக படிக்கணும்ன்றது மாறி அதான் வந்து நிதர்சனமா மாறிடுச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு துறையில வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கணும்னா ஃபண்டமெண்டல்ல இருந்து நீங்க வந்தாதான் ஒரு ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன், ஒரு ஒரு பாத் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம்ல. ரீசன்ட் டைம்ஸ்ல இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிளே இருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தியரட்டிக்கல் கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் சரி பெரிய அளவுல நடக்கிறது கிடையாது. நம்ம சொல்லுவோம் ஐன்ஸ்டீன் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு, ஐசக் நியூட்டன் வந்து ஒரு தியரி ஆஃப் கிராவிட்டியை பத்தி சொன்னாரு அப்படின்னு. அதெல்லாம் பாத் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல. ஏன் வந்து இப்ப இதுக்கு வந்து ரிசர்ச்சே இருக்கு. நிறைய ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ரொம்ப ஓவர் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறதுனாலதான் ஒரு 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 பாத் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன் முன்னாடி வந்தது ஒரு ஒரு 100 இயர்ஸ் 150 இயர்ஸ் முன்னாடி இருந்த பாத் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன் மாதிரி இப்ப யாரும் கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து ஓவர் ஸ்பெஷலைசேஷன். நீங்க ஃபண்டமெண்டல்ல இருந்து ஒரு பிராடரான ஒரு நாலேஜ் நீங்க அக்வயர் பண்றப்பதான் உலகத்துல இருக்கிற பிரச்சனைக்கான இல்ல உலகத்துல இருக்கிற மிஸ்ட்ரிக்கான ஆன்சரை வந்து நீங்க வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வர முடியும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துதான் நம்ம வந்து ஏன் வந்து கிரிமினாலஜி வந்து யூஜி லெவல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றது இது ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க, நான் சோசியாலஜி படிச்சேன்னா சோசியாலஜி பத்தி நான் சொல்றேன். யூஜி நான் சோசியாலஜி படிச்சிருக்கேன்னா நான் பிஜி கிரிமினாலஜி படிக்கிறப்போ என்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ கார்ல் மார்க்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மேக்ஸ் வெபர்னு ஒரு ஸ்காலர் இருக்காரு, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா எம்என் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம கிரிமினாலஜி படிக்கிறப்போ இந்த 3 விஷயத்தையும் நான் ரிலேட் பண்ண முடியும். இப்போ கிரிட்டிக்கல் கிரிமினாலஜின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்படி வந்து எக்கனாமிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு 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 லாவை டிஃபைன் பண்ற ஒரு ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டத்தை உருவாக்குது, இல்ல பவர்லெஸ் அப்படின்ற இம்பேலன்ஸ் எப்படி உருவாக்குதுன்றதை நீங்க படிப்பீங்க. அப்ப நீங்க ரிலேட் பண்ண முடியும். அப்ப கிரைம் எதை வந்து யாரு கிரைம் டிஃபைன் பண்றா, ஒரு ஒரு போர்ஜுவான்னு சொல்ற அந்த பவர் கேபிட்டலிஸ்டிக் குரூப் தான் கிரைம் என்னன்னு டிஃபைன் பண்ணுதா? அப்போ ஒரு கீழே லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு தொழிலாளர் வர்க்கம் வந்து செய்யக்கூடிய செயல்களை கிரைம் அவங்க டிஃபைன் பண்றாங்களா? இது வந்து அந்த கிரிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜின்றதுல நீங்க ரிலேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி எம்என் ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து கேஸ்ட் சிஸ்டம் பத்தி வைடரா படிச்சிருக்காரு. சோசியாலஜில இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம் பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அப்ப அவரோட கான்ட்ரிபியூஷனுக்கும் இப்ப நம்ம ஊர்ல குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்கிற அப்ரஸ்ட் கம்யூனிட்டிக்கு எதிராக நடக்கிற பல்வேறு அந்த குற்றங்களுக்கும் எதாவது ரிலேட் பண்ண முடியுமா? அவர் இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அப்ப இந்த ஹேட் கிரைம்ஸ்க்கும் இந்த மாதிரி அந்த சோ கால்டு ஹானர் கில்லிங் கிடையாது. ஆனா அதைத்தான் அவங்க பரவலா பயன்படுத்துறாங்க, நம்ம அதை பயன்படுத்துறோம்.
அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீ ரிலேட் பண்ண முடியும். அப்ப நான் சோசியாலஜில படிச்ச அந்த சில தியரட்டிக்கல் நாலேஜ் வந்து நான் கிரிமினாலஜில படிக்கிறப்போ கிரைம் ரிலேட்டடா அதை நான் பொருத்தி பார்த்து பண்ண முடியும். ஸோ இந்த லெவல் வந்து அந்த பிராடர் ஒரு நாலேஜ் இருந்ததுனால இதை நம்ம பண்ண முடியும். அதே தான் பிஹெச்டி லெவல்ல போறப்போ இன்னமும் அந்த ஃபனல் வந்து இன்னமும் சுருங்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மாறிடும். நீங்க பிஹெச்டி லெவல்ல ஒரு என்னோட ரிசர்ச் வந்து வைல்ட் லைஃப் கிரைம் ப்ரிவென்ஷன் இன் முதுமலை டைகரிசம்னா முதுமலை டைகரிசம்ல இருக்கிற வைல்ட் லைஃப் கிரைம் ப்ரிவென்ஷன், அதுலயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லோக்கல் கம்யூனிட்டி என்ன பண்றாங்க அவ்வளவுதான். அது ரொம்ப சுருங்கிடும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன சொல்றோம், கிரிமினாலஜி வந்து யூஜி லெவல்ல தேவையில்லை, பிஜி லெவல்ல நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்றதுதான். இன்னொன்னு சிலபஸ் வச்சு கம்பேரிசன் பண்ணலாம். நம்ம செகண்ட் ஸ்டேஜ்ல அதை நம்ம பேசுவோம், எவ்வளவு பெர்சன்டேஜ் சிலபஸ் யூஜி பிஜி சிமிலரா இருக்கு. யூஜி கிரிமினாலஜி பிஜி கிரிமினாலஜி படிச்சா எவ்வளவு சிமிலாரிட்டி இருக்குன்றது இப்போ நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நான் மறந்துடுறதுக்காக தான். இப்போ நீங்க சொன்னீங்களா அது வந்து எதனால வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், ஐ மீன் ப்ராடரா ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா சப்ஜெக்ட். இப்போ நம்ம தியரி நீங்க எக்ஸாம்பிளா சொன்னது வந்து தியரிலேயே கூட இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே தியரிஸை 2-3 தியரியை வந்து இன்டகிரேட் பண்றாங்க. ஏன்னா இன்டகிரேட் பண்றதுனால மட்டும்தான் இப்போ வந்து இப்போ இருக்கிற கிரைம் சிச்சுவேஷனையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாமே இப்போ வந்து சைபர் ஆனதுனால இப்போ நம்ம இன்னும் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் லைக் தியரிஸ் லைக் கிளாசிக்கல் ஸ்கூலோ இல்லை பாசிட்டிவ் ஸ்கூலோ வச்சு இப்போ இருக்கிற கான்டெம்பரரி கிரைம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியாது, அதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதுன்றதுனால 2-3 சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸையே வந்து நம்ம கிரிமினாலஜில வந்து இன்டகிரேட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் ஐ மீன் சைபர் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் இல்லாம இப்போ நம்மளால எந்த கிரைமையும் நம்மளால சால்வ் பண்ணவும் முடியாது, அதை ப்ரிவென்ட் பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோவிட் எடுத்துட்டோம்னா முதல்ல ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து நம்மளுக்கு என்ன பிசிக்கலா தெரியும், ஒரு மனுஷனை கடத்தி பண்றது. ஸோ கோவிட் டைம்ல வந்து எல்லாமே உலகமே லாக்டவுன் ஆனதுனால சைபர் செக்ஸ் டிராஃபிக்கிங் அதிகமாயிடுச்சு. அதாவது மனுஷங்களை பிசிக்கலா கடத்தாம அவங்க அங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த போனோகிராஃபி வீடியோ மாதிரி லைவ் இந்த வீடியோல வந்துட்டு பண்றது, அதை எப்படி அவங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து இப்போ டிரான்ஸ்நேஷனல் கிரைம், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில போய் ஈஸியா இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது, அரெஸ்டும் பண்ண முடியாது, இதை ப்ரிவென்ட்டும் பண்ண முடியாது, யாருன்னே நம்மளுக்கு தெரியாதுன்றப்போ ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இன்டகிரேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாம்பிள் இந்த தியரி சொல்லணும்னா அதே மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம கிரிமினாலஜிக்கல் தியரி வந்து ஒரு டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக்கல் ஸ்கூல் ஃபேமஸா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது அதை வந்து பாசிட்டிவ் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுது. இல்ல கிளாசிக்கல் ஸ்கூல்ல சொன்ன அந்த தியரிஸ்லாம் வந்து நம்ம இப்ப இருக்கிற டைம் லைனுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல அந்த ஐ மீன் கிரைம் இஸ் லைக் ஐ மீன் அந்த கிரிமினல் பிஹேவியர் வந்து இன்ஹெரிட்டட் அந்த டிஎன்ஏல இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இல்ல அது வந்து சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சோஷியாலஜிக்கல் ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க, இல்ல இன்ஹெரிட்டட் கிடையாது, அது கிரைம் இஸ் லைக் லேர்ன்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டைம் லைன்ல ஒரு மாறிட்டே வரதுனால நம்ம கிரிமினாலஜிக்கல் தியரிஸ் மட்டும் படிச்சவங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவா தான் நீங்க சொன்ன மாதிரி தியரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணதோ ஒர்க் பண்ணதோ. ஸோ அதனால தான் நம்ம வந்து எதனால இன்டகிரேட் பண்ணி படிக்கிற சொல்றோம், வேற சப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு சப்ஜெக்ட் பண்ணாதான் வந்து நம்ம ரிசர்ச்க்கு எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிட்டிவ் ஸ்கூல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் வந்து அந்த கிரிமினாலஜிக்கல் தியரிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேஷன் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பிட்வீன் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல ஐ மீன் ஒரே ஆளு ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றது இல்லை, 2-3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து தான் வந்து அந்த டைம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப நம்மளுக்கு அந்த கிரிமினாலஜிக்கல் தியரி அது இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் நம்மளுக்கு, அது நம்ம அடுத்த மேபி இதுல பேசலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம் அது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டா நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விரும்பி தான் படித்தேன். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால மேக்ஸ்லேயே டிஃப்ரெண்டாக படிக்கலாம்னு தான் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கஷ்டமான சப்ஜெக்ட்ன்றது, பட் அதை வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ட்டு அதை கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, வேணாம் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனா இல்ல இப்போ டேட்டா சயின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, நீங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே படிக்க சொன்னாங்க. எனக்கு வந்து இல்ல சுத்தமா நான் வந்து என்னால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். ஸோ நான் வேற சப்ஜெக்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி வேற என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம்ன்றதான். அப்பதான் வந்து எல்லாருக்கும் இங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எனக்கும் ஏதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யணும்னு ஆசை. அப்போ மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் என் அண்டர் கிராஜுவேட் படிச்சது எந்த யூஸும் கிடையாது, இதனால எனக்கு மாஸ்டர், ஏன்னா கிரிமினாலஜில நம்ம ஃபுல்லா தியரியும் கிரைம்ஸை பத்தியும் படிக்கிறதுனால அது சுத்தமா எந்த யூஸுமே இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் தான் தெரிய வந்தது. இப்போ நீங்க பிஹெச்டி ஸ்காலர்ஸ், இப்போ நீங்களாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல. ஸோ இப்போ உங்ககிட்ட பேசும்போதோ இல்ல ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போதோ இல்ல அவங்க சொன்னப்பதான் தெரியுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த நம்ம கிரிமினாலஜி சப்ஜெக்ட்ல மாஸ்டர்ஸ்லயும் பிளஸ் பிஹெச்டிக்கும். இப்போ நான் இந்த பிஹெச்டி பண்றது கூட முக்கியமான காரணம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சதுனால தான். இல்லைன்னா நான் வந்து பிஹெச்டிலாம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ப்ராடரா படிச்சதுனால. ஆனா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் கிராஜுவேட்ல அவ்வளோ படிச்சதுல ஒரு 5% கூட நம்ம வந்து மாஸ்டர்ஸ் லெவல்ல கிரிமினாலஜிலயோ இல்ல பிளஸ் ரிசர்ச்ல நம்ம யூஸ் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப அட்வான்ஸ். நான் இன்னுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து எஸ்பிஎஸ்எஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சா அது ஸ்டாட்டிஸ்டிஷியன் அர்த்தம் கிடையாது, இல்ல ரிசர்ச்சரோ இல்ல அனலிஸ்டோ அர்த்தம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர். அது யாரு கிளிக் பண்ணி குழந்தை போய் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தா அது வரும். பட் எந்த டேட்டாவை நம்ம எதை போடணும், டேட்டா கிளீனிங்ன்ற ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து முதல்ல இங்க சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம டேட்டா வந்து ஜஸ்ட் போய் போறோம், சர்வே எடுக்கிறோம், டேட்டாவை ஃபீட் பண்றோம், டிஸ்கிரிப்டிவ் கொடுக்குறோம். பட் அது வந்து டேட்டா வேலிடா, அது ரிலையபிளா, அது செக்லாம் வந்து நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்லிக் கொடுக்குறப்போ இல்ல நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுப்போ ஓகே ரிலையபிலிட்டி செக் ஒன்று இருக்கு, பட் அனலைசஸ் ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ரொம்ப குறைவா தான் நம்ம சப்ஜெக்ட் கிரிமினாலஜி யூஸ் பண்றோம். பட் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறப்பவும் சரி. இப்போ பிஹெச்டிக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான, ஏன்னா பிஹெச்டில நான் படிச்சது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதால நிறைய நான் என்ன நினைச்சேன்னா நான் வந்து குவான்டிடேட்டிவ் ஸ்டடியில தான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத தான் யூஸ் பண்ணணுன்றது. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பிஹெச்டி படிக்கிறப்போ ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ரன் பண்றீங்க, அதுக்கு சிக்னிஃபிகண்டா இருந்தா மட்டும்தான் அந்த பேப்பரை நம்ம பண்ணணும், இல்ல அதை நம்ம யூஸ் பண்ணணும். சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து நீ ரிசல்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது, இல்லைன்னா அது நீ பண்றது பேப்பர் வேஸ்ட்ன்றப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் இதுக்கு போச்சு. இப்போ நம்ம ரிசர்ச் பண்றோம், சிக்னிஃபிகன்ட் இருந்தா சிக்னிஃபிகன்ட் இருக்கு, இல்லைன்னா இல்லைன்றத நம்ம ரிப்போர்ட் பண்ணி தான். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னா அந்த பேப்பர் நீ பண்றதே வேஸ்ட். அப்ப எல்லாருமே எதை நோக்கி போறோம்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஓகே ஸ்கூல் டிராப் அவுட்னா நீ கிரைம்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும், அதுக்கு சிக்னிஃபிகன்ஸா இருந்தா மட்டும்தான் அந்த பேப்பரை நம்ம கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணணும், அது பப்ளிகேஷனுக்கு நம்ம சென்ட் பண்ண முடியும். சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாதுன்றப்போ எனக்கே ரொம்ப அது வந்து லாஜிக்கலா எனக்கு ரொம்ப வந்து அது ரொம்ப ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி. இல்ல அது வந்து ஃபண்டமெண்டலாவே நாலேஜ் ப்ரொடெக்ஷனுக்கு எதிரானது, சயின்ஸுக்கு எதிரானது. ஆமா அப்பதான் நான் என்ன யோசிச்சேன், அது ரிசல்ட் அப்படின்னா அது ரிசல்ட்டே கிடையாது. அது ஆமா சிக்னிஃபிகண்டா இல்லைனாலும் அதுவும் ஒரு ரிசல்ட் தான். அது ஏன் சிக்னிஃபிகண்டா இல்லைன்னு ஒரு ரிசர்ச்சரை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க டேட்டா வந்து ரிசல்ட் அது கொடுத்துதுன்னா கண்டிப்பா அது ஏன் சிக்னிஃபிகண்டா இல்லன்றதும் நம்ம அதை நம்ம பண்றதே இல்லை. அப்பதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு டயலமால இருக்கிறப்ப என்னோட மென்டோர் என்ன பண்ணாங்க, நீ தான் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்க, நிறைய குவான்டிடேட்டிவ் ஸ்டடில நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணிருக்க, சோ நீ ஏன் வந்து குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அப்பதான் ஓகே ஏன்னா நம்ம நான் ஒரு ரிசர்ச் ஒரு ஆர்டிகல் படிக்கிறப்போ அதுல என்ன போட்டிருக்கோம்னா கிரிமினாலஜிக்கல் சப்ஜெக்ட்ல மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 87% வந்து குவான்டிடேட்டிவ் ஸ்டடி யூஸ் பண்ணி தான் வந்து பப்ளிகேஷன்ஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஜஸ்ட் 10 to 13% தான் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி யூஸ் பண்ணி பண்றாங்க. பிளஸ் அந்த குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி வச்சு மட்டும் தான் நம்மளால தியரி ப்ரொபோசலோ இல்ல ஒரு பாலிசியோ நம்ம அனலைஸ் பண்றப்ப ஏன் நம்ம அந்த குவாலிட்டேட்டிவ் ஸ்டடியை லேர்ன் பண்ணி அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் என்னோட பிஹெச்டில வந்து கண்டென்ட் அனாலிசிஸ் நான் பண்ணது. அது ஏன்னா இப்போ ஆல்ரெடி குவான்டிடேட்டிவ் ஸ்டடி தெரியும் எனக்கு. என்னன்னா இந்த திருப்பி அகைன் இந்த சிக்னிஃபிகன்ஸ் மேல எனக்கு ரொம்ப வந்து ஒரு கொஸ்டினாவே இருந்துச்சு. இப்போ சிக்னிஃபிகன்ஸ்னால என்ன யூஸ் இருக்கு நம்ம இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் லாஜிக்கலா பேசிக்கா தெரியும்ன்றதுனால இந்த டெஸ்ட் ரன் பண்ணா இது சிக்னிஃபிகன்ஸா வருமா இல்லையான்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்போ அது டெஸ்ட் ரன் பண்ண அவசியமே இல்லை. இந்த ரிசல்ட் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 சாம்பிள் எடுத்திருக்கோம், அந்த 100 சாம்பிள்ல 80 பேர் எஸ்ன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது சிக்னிஃபிகன்ஸா தான் இருக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்றப்ப திருப்பி அதை ரன் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அது மட்டும் இல்லாம நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதோ இல்ல டாபிக் ஃப்ரேம் பண்றதுமே இது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து அதை ரிசர்ச்சை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது சிக்னிஃபிகன்ஸா இருக்க போகுது. அப்பதான் எனக்கு ரொம்ப டவுட் வந்து ஓகே அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் தான் அது வந்து ஹெல்ப் பண்ணுது எனக்கு இந்த லாஜிக்கலா அதை திங்க் பண்றதுக்கு. ஏன் நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணக்கூடாது ஓகே அப்படின்றதான் நான் வந்து கம்ப்ளீட்டா குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி பண்ணி சும்மா குவான்டிடேட்டிவ் ஸ்டடியில டிஸ்கிரிப்டிவ் மட்டும் போட்டுட்டு கம்ப்ளீட்டா குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி பண்ணதுனால தான் ரிசர்ச் வந்து எனக்கு இன்னும் அந்த ரிசர்ச்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது கண்டினியூ பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிளஸ் இன்னும் குவாலிட்டிவ் லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. குவான்டிடேட்டிவ் எப்படி எல்லாம் பண்றாங்களோ அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்ப நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி அந்த பேஸ் இருக்கிறதுனால. இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியலன்னா கண்டிப்பா எனக்கும் அந்த பிஹெச்டி ரிசர்ச் நான் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போயிருக்கோமே தவிர ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நான் வந்து அதை பண்ணிட்டு போயிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து திருப்பி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு நம்ம என்ன படிச்சது கரெக்டா, இப்போ நம்ம யூஸ் பண்ற ரிசர்ச் கரெக்டா, ஒரு ஆர்டிகல் படிக்கிற போகுமோ
என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், லைக் ஹைராரிக்கல் மாடலிங், லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஐ மீன் டைப் ஆஃப் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாமான்றது நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட் சொன்ன மாதிரி யூஸ் ஆகுது. மாஸ்டர்ஸ்க்கும் சரி பிஹெச்டிக்குமே அது ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ ஈவன் ஜாபுக்கு அப்ளை பண்றப்பவே கூட இப்போ நாங்கள் இப்போ இந்த யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டீச்சிங் ஜாப் அப்ளை பண்றேன்னா பிஹெச்டி பண்ணது வந்து ஜுனல் ஜஸ்டிஸ்ல நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிரிமினாலஜி இன் மார்க்கெட்ஸ், ஜுனல் ஜஸ்டிஸ் இன் பிஹெச்டி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஏரியாஸ். அப்போ நான் ஒரு டீச்சிங் ஜாப் அப்ளை பண்றப்ப இங்க ஸ்பெசிஃபிக்காவே ஜுனல் ஜஸ்டிஸ் கோர்ஸ் டீச் பண்றதுக்கு, இல்லைன்னா ரிசர்ச் மெத்தட்ஸோ ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீச் பண்றதுக்கு தான் அவங்க பர்டிகுலராகவே ஒரு பர்சன் ஹையர் பண்றாங்க. அப்போ நான் அண்டர் கிராஜுவேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுக்கிறதுனால அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேனா இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியுமான்றதுல அவங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே இல்லை. எந்த அது சம்பந்தமான எந்த கொஸ்டின்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, பை டிஃபால்ட் ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கான், ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீச் பண்றதுக்கு மோர் தென் எலிஜிபிள். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபனல்னு சொன்ன எக்ஸாம்பிள் நீங்க கரெக்டா ஃபிட் ஆவீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கிரிமினாலஜில இருந்து பிஹெச்டி வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ். ஸோ கிரிமினாலஜில ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா ஜுவனல் ஜஸ்டிஸ். ஸோ அது வந்து இதுதான் நம்ம சொல்றோம். இந்த லாஜிக்கு தான் நம்ம சொல்றது வந்து யூஜி லெவல்ல வேற சப்ஜெக்ட் படிங்க. நிறைய நேரங்கள் நம்ம இன்ஜினியரிங்கை மிஸ் பண்றோம். என்ன இவங்க லைஃப் சயின்சஸ் சொல்றாங்க, பிசிக்கல் சயின்சஸ் சொல்றாங்க, சோஷியல் சயின்சஸ் யூஜி படிக்கலாம்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது. இன்ஜினியரிங் படிங்க. இப்போ வந்து நிறைய வந்து கிரைம் சயின்ஸ்ன்ற கான்செப்ட் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. யூகேல ஜில்டாண்டர் இன்ஸ்டிடியூட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கிரைம் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்ல இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா கிரைம் ப்ரிவென்ஷன்ல அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எப்படின்னா, டிசைன் அகேன்ஸ்ட் கிரைம் நடக்காம இருக்கிறதுக்கு டிசைன் பண்ணுங்க. நம்ம அது வந்து ஓவரால் என்விரான்மெண்டல் டிசைன் இருக்கும். இங்க வந்து என்ன சொன்னா ப்ராடக்ட் டிசைன் சொல்றாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல சைக்கிள் நிறைய யூஸ் பண்றாங்க. சைக்கிள் தெஃப்ட் நிறைய நடக்குது. அப்ப சைக்கிள் தெஃப்ட் ஆகாம இருக்கிற மாதிரி பூட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப பூட்டே போடாம சைக்கிள் தெஃப்ட் ஆகாம தடுக்க முடியுமா? சைக்கிள் டிசைன் பண்றப்பவே எப்படி வந்து அதை திருடு போகாம சைக்கிள் டிசைன் பண்ற மாதிரி டிசைன்லயே கிரைம் ப்ரிவென்ஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு இன்ஜினியரிங் படிச்சவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி, சிசிடிவி கேமராலயே முதல்ல சிசிடிவி கேமரா பேசிக்கா இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா மோஷன் சென்சார் வந்துச்சு. யாராவது சப்போஸ் அந்த ஏரியால வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா அலாரம் வந்து கிரியேட் பண்ற மாதிரியோ இல்ல ரெக்கார்ட் பண்றேன். அப்புறம் நைட் மோட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிசிடிவி கேமரால நைட் மோட் வந்துச்சு, வாய்ஸ் வந்துச்சு. யாராவது உள்ள வந்தா நம்ம வாய்ஸ்ல அவங்க பேசலாம், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம் நம்ம. அந்த மாதிரி நீங்க சொல்றது அதெல்லாம் தான். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஹைப்போதெட்டிக்கலா தான் சொல்றேன். ஓகே, இது உண்மையா அப்படின்றத தாண்டி ஹைப்போதெட்டிக்கல். உதாரணத்துக்கு இப்போ நிறைய சிசிடிவி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா 20 to 30 years பேக் வந்து யூஎஸ் மாதிரியான இதுல வந்து டேஷ்போர்ட் கேமராவே ரொம்ப வைடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் இந்தியால சிசிடிவி கேமரா ரொம்ப அதிகமா பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நீங்க எங்க போனாலும், இப்ப நான் எங்க வீட்டுல இருந்து கிளம்பி நான் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட டிராவலை வந்து நீங்க சிசிடிவி கேமரா வச்சு கண்டிப்பா ட்ராக் பண்ண முடியும். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், எந்த வழி நடந்து போனேன், கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க இப்போ ஏஐ வந்து இப்போ நிறைய இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு பர்கர் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஹைப்போதெட்டிக்கலா தான் சொல்றேன். பர்கர் நடக்குது. அப்ப எப்படி வந்து அந்த பர்கர் வந்து அந்த தெருவுக்குள்ள வராரு, எப்படி வந்து வீடு ஆக்சஸ் பண்றாரு, எப்படி அதை உடைக்கிறாரு, இது மாதிரி ஒரு அந்த பர்க்லர் எப்படி நடமாடுறான், எப்படி நடந்து வர்றாங்க, அந்த மாதிரியான ஃபுட்டேஜ் ஒரு 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 500-600 ஃபுட்டேஜ் நம்மளுக்கு இருக்குன்னா அதை வச்சு ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ண முடியும். ஓகே, பர்க்லர்ன்றவர் இப்படிதான் நடந்து வராங்க, அவனோட பாடி மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கும். அப்போ பாடி மூவ்மெண்ட் இப்படி இருந்தா அவன் பர்க்லரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இது வந்து உண்மையா இருக்குன்னு சொல்ல வரல, பட் ஆனா இதான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். 600 டேட்டா செட் உங்ககிட்ட இருக்கு. ஒரு பர்க்லர் எப்படி நடந்து வரான், எப்படி வீட்டுக்குள்ள போறான். அப்ப ஒருத்தர் நடந்து வர்றப்பவே நீ ஒரு ப்ராபபிலிட்டி சொல்ல முடியும். ஓகே, பர்க்லரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஸோ இங்க ஒரு மெஷின் லேர்னிங் படிச்ச ஒருவரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து கிரிமினாலஜி கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செப்டட் கான்செப்ட் யாராவது படிச்சிருக்காங்க, ஆர்கிடெக்சர், உதாரணத்துக்கு ஆர்கிடெக்சர் படிச்சவங்க வந்து இந்த மாதிரியான செப்டட் கான்செப்ட்ல ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு லொக்காலிட்டி எப்படி டிசைன் பண்றது, இப்ப ஆல்ரெடி இருக்கிற லொக்காலிட்டியில எப்படி அதை அடாப்ட் பண்ணலான்றது பண்ணலாம். இல்ல இப்ப புதுசா ஒரு டவுன்ஷிப் உருவாகுது,
இப்போ யூஎஸ்ல இருக்கீங்க, டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஃபேமஸ். ஒரு டொனால்ட் ட்ரம்ப்போட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, இலான் மஸ்க், ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து இப்போ ஸ்டார் பேஸா ஏதோ ஒரு ஸ்டார் பேஸ் ஏதோ டெக்சாஸ்ல உருவாக்க போறாங்க, புது சிட்டி ஒன்று உருவாக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு சிட்டி உருவாக்குறீங்க, இல்ல இங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல எங்க ஒரு இடத்துல ஒரு புதுசா ஒரு டவுன்ஷிப் இல்ல சேட்டலைட் டவுன்ஷிப் ஏதாவது உருவாகுது அப்படின்னா, அங்க இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் படிச்சவங்க அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம ஃபண்டமெண்டலா இனிஷியல் லெவல்ல இருந்து எப்படி ஒரு டவுனை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், ஒரு கிரைம் ப்ரூஃப் டவுனை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நம்ம ஊர்ல வந்து முதல்ல அது ஏரியிலயோ இல்ல குளத்திலயோ இல்லாத இடமா பார்த்து பில்டிங் முதல்ல கட்டணும் நம்ம சொல்லணும். நிறைய கேசஸ் போடுறாங்க, போலீஸ் ஏரியில கட்டுறாங்க. அதான் அந்த மாதிரி. சோ அப்ப நீங்க சொல்ற மாதிரி அதான். இப்ப எதனால நம்ம வந்து இப்போ இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் படிக்க சொல்றோம்னா, இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஃபியூச்சர்ல இப்ப இந்த மாதிரி ஏஐ டிடெக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் அண்டர் கிராஜுவேட் கிரிமினாலஜியோ இல்ல மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜியோ மட்டும் பத்தாது. கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல ஏஐயோ இல்ல மிஷின் லேர்னிங்கோ ஏதாவது தெரிஞ்சாதான் நம்ம அதை பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம அண்டர் கிராஜுவேட்ல கிரிமினாலஜி படிச்சதுனால போய் இந்த கேஸை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணவும் முடியாது, நம்மளால எந்த கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. வேணா போட்டுக்கலாம், கிரிமினாலஜிஸ்ட்னு போட்டுக்கலாமே தவிர வேற வந்து நம்மளால பண்ண முடியாது. இல்ல உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவோமே, ஒரு தம்பி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, இல்ல பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே. சோ அவர் வந்து யூஜில கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு அவர் பிஜி வந்து கிரிமினாலஜி பண்றாருன்னா அவர் வந்து பெட்டர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்ப நம்ம சொன்ன இந்த ஏஐ மாடல் ரிலேட்டடா, மிஷின் லேர்னிங் ரிலேட்டடா சில விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் வந்து ஒரு பெட்டரா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அண்டர் கிராஜுவேஷன் லெவல்ல ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் படிக்கிறது எப்பவுமே பெட்டர். அது வந்து கிரிமினாலஜிக்காக மட்டும் நம்ம சொல்லல, அது நீங்க உங்களோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்டுமே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நம்ம சொல்றோம். அண்டர் கிராஜுவேட்ல ஒரு ப்ராடர் சப்ஜெக்ட் படிக்கிறது வந்து பிஜில நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொன்னதுதான், ஒரு யூஜி முடிக்கிறப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும் எதுல நம்ம உங்களோட கெரியர் நம்ம அமைச்சுக்கிறது அப்படின்றது. ஸோ அப்போ ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸா யூஜி படிக்கிறப்போ அவங்க வந்து ஒரு கெரியர்ல வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வச்சு அந்த 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 டிசிப்ளின் கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இமீடியட்டா மைண்ட்ல தோணுது, உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வச்சுக்கோமே, யூஜி இன்ஜினியரிங் படிக்கிறாரு, பிஜி கிரிமினாலஜி பண்றாரு, பிஹெச்டி கிரிமினாலஜி பண்றாரு, ஒரு ஒரு கம்பெனில ஒரு ரிசர்ச்சரா ஒர்க் பண்றாரு, இல்ல என்ஜிஓல ரிசர்ச்சரா ஒர்க் பண்றாரு, இல்ல காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு. அவர் படிச்ச அந்த இன்ஜினியரிங் படிச்ச அந்த நாலேஜை எங்க யூஸ் பண்ணுவாரு? யூஸே பண்ண முடியாது. எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 4 வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, அந்த கோர்ஸ் நீங்க எங்க யூஸ் பண்ணுவ? யூஸே பண்ண முடியாது. வேணா அப்ளிகேஷன்ல பண்ணலாம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் அந்த கிராஜுவேட் அப்படின்னா அவளுக்கு கிரிமினாலஜி இது இன்ஜினியரிங் நாலேஜ் கிரிமினாலஜி டிகிரில எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய பேர் யூஸ் பண்றதே கிடையாது. அதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போக முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம 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 முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய அதனால வேற டிசிப்ளின் கோர்சஸ் அவங்க படிச்சிருப்பாங்க, சுவாலஜி படிச்சிருப்பாங்க, பாட்னி படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் படிச்சுட்டு அவங்க பிஜி கிரிமினாலஜி பண்ணியிருப்பாங்க. அவங்க கிரிமினாலஜி முடிச்ச பிறகு அவங்க கிரிமினாலஜியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கெரியர் இருந்திருக்கும். ஏன்னா பிஜியை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி கெரியர். அதுக்காக அப்படிதான் இருக்குன்னு சொல்ல, மோஸ்ட்லி 80% வந்து நீங்க பிஜி என்ன படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட கெரியர் நீங்க அமைச்சுக்கீங்க. ரொம்ப எக்ஸப்ஷனலா அதை தாண்டி அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ்ல வேற ஏதாவது ஒரு டொமைன்ல போய் வேலை பார்க்கறது வாய்ப்பு இருக்கும். அப்ப யூஜி லெவல்ல அவங்க படிச்ச சப்ஜெக்டோட அப்ளிகேஷன் எங்கேயும் இருந்திருக்கு. அது வந்து ஜஸ்ட் ஒரு டிகிரியா மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு இதையும் நம்ம தவிர்க்கணுன்றதுக்காக தான் யூஜி லெவல்ல கிரிமினாலஜி நீங்க படிக்க தேவையில்லை, ஒரு ப்ராடர் சப்ஜெக்ட் படிங்க. அந்த ப்ராடர் சப்ஜெக்ட் வந்து கிரிமினாலஜிக்கு ரிலேட்டடா இருக்குன்னா வெல் அண்ட் குட். இப்போ சோசியாலஜி மாதிரியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரியோ ஜியாகிரபி இந்த மாதிரியான ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்க யூஜில படிச்ச சப்ஜெக்டை நீங்க பிஜி லெவல்ல வந்து அந்த 2 நாலேஜையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுதான்.